வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. நம்ம தீபாவளிக்கான பட்சணம் ரெசிபிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஸ்வீட் இல்லாத தீபாவளியே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது வந்து அதிரசம். நீங்க கரெக்டா கெஸ் பண்ணிட்டீங்க. நிறைய பேருக்கு வந்து அதிரசம் அப்படின்னாலே சரியா வருமா வராதா அப்படின்னு ஒரு தயக்கம் இருக்கும். இன்னைக்கு நம்ம பண்ண போற மெத்தட்ல இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இது வந்து சரியா வரல அப்படிங்கிறதுக்கான பேச்சே இருக்காது. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா வரும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி பண்றது அப்படிங்கறதும் நம்ம பார்க்கலாம். அதே நேரம் ஃபுல்லா நம்ம அதிரசம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லா டிப்ஸும் ஒரே டைப்ல நான் வரிசையா சொல்றேன். அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. பர்ஃபெக்டான அதிரசம் கண்டிப்பா உங்களால பண்ணிட முடியும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா இந்த அதிரசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதிரசம் பண்றதுக்கு 1 கப்பு மாவு பச்சரிசி நான் எடுத்துட்டு இருக்கேன். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கணும். அரிசி 2 மணி நேரம் நல்லா ஊறியாச்சு. தண்ணியை வடிய வச்சு எடுத்துட்டு இருக்கேன். இந்த வடிய வச்ச அரிசியை நல்லா ஒரு காட்டன் துணியில நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். எந்த பதத்துல நம்ம இந்த அரிசியை எடுக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம காய போட்டதுமே இந்த அரிசி எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன் பாருங்க. இப்படி அரிசியை பிடிச்சி கீழே விட்டோம்னா கையில வந்து அரிசியும் ஒட்டுது, கையும் வந்து ஈரமா இருக்கு. நம்ம அரைக்கிறதுக்காக எடுக்கும் போது அந்த பதம் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். அதிரசத்துக்கு வெல்லம் வந்து 3/4 கப்பு. நம்ம பச்சரிசி எடுத்தோம் இல்லையா, அதே கப்ல கரெக்டா 3/4 கப்பு அளந்துக்கோங்க. இதே மாதிரி நல்லா தூளாக்கி அளந்துக்கோங்க. பெரிய பெரிய கட்டியா அளந்தோம்னா அளவுகள் வந்து மாறுபடும். இப்போ இதை நம்ம ஜஸ்ட் கரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாகு வைக்க வேண்டாம். அரிசியை வந்து நம்ம அரைச்சதுக்கு அப்புறம் பாகு வச்சுக்கலாம். ஏன்னா இப்ப அரிசி காஞ்சிட்டு இருக்கு. காயற நேரத்துல இந்த வேலையை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த மாவு அரைச்சி டக்குன்னு நம்ம அதிரச மாவு கிளறிக்கலாம். 1 கப்பு தண்ணி நம்ம இதுல சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா கொதிக்க வச்சு இந்த வெல்லம் கரைஞ்சதுக்கு அப்புறம் வடிச்சு எடுத்துக்கலாம். இப்ப என் கை பாத்தீங்கன்னா ஈரம் இல்லாம இருக்கு இல்லையா. இப்ப இந்த அரிசியை நான் அப்படி கையில எடுத்துட்டு இப்படி விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அரிசி வந்து கையில ஒட்டும். நான் பக்கத்துல காமிக்கிறேன் பாருங்க. கையில கொஞ்சம் கூட ஈரம் இருக்காது. இதே நம்ம முன்னாடி ஒரு தடவை நான் காமிச்சேன் உங்களுக்கு. கையிலையும் அரிசி ஒட்டுச்சு, கையும் வந்து ஈரமா இருந்தது. இதுதான் பதம். இப்படி நீங்க கையில எடுத்தீங்கன்னா அரிசி ஒட்டணும், அதாவது அரிசி ஈரமா இருக்கணும். ஆனா கையில வந்து கொஞ்சம் கூட ஈரம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. இப்ப இதை நம்ம மிக்சியில போட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுத்து சலிச்சு எடுத்துக்கலாம். அதிரசத்துக்கு அரிசி மாவு நல்லா அரைச்சி சலிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இந்த மாதிரி நல்லா ஃபைனா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சது போக கொஞ்சம் கப்பி இருக்கு. இது நம்ம ஏதாவது இட்லிக்கு எதாவது அரைக்கும் போது சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம். இந்த மாவு வந்து நம்ம காயாம பார்த்துக்கணும். அந்த ஈரப்பதம் அப்படியே இருக்கணும் பாருங்க. நல்லா இப்ப ஈரமா இருக்கு. இந்த மாதிரி அடுக்கு மாதிரி பாத்திரம் இருக்கும் இல்லையா, உயரமா வாய் அகலம் கம்மியா, இந்த மாதிரி பாத்திரத்துல மாவை போட்டு நல்லா மூடி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரம் காயவும் காயாது. அதே நேரம் நமக்கு வந்து தனியா ஆளா பண்றோம் அப்படின்னா இந்த பாகுல இந்த மாவு அப்படி போட்டு நம்ம மாவு கிளறதும் ஈஸியா இருக்கும். அரிசி மாவை இந்த அடுக்குல நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு பாகு ரெடியாகிற வரைக்கும் நம்ம ஒரு தட்டை போட்டு மூடிடலாம். நமக்கு இது ஈரம் காயாம இருக்கணும். இப்ப பாகு வச்சிடலாம் வாங்க. ஸ்டவ்ல ஒரு அகலமான கடாய் வச்சிருக்கேன். வெல்லத்தை வந்து தண்ணியில போட்டு நல்லா கரைச்சி வச்சிருக்கோம். நம்ம இதை டைரக்டா இதுல வடிகட்டிக்கலாம். இது வந்து 3/4 கப்பு வெல்லத்துக்கு 1 கப்பு தண்ணி. இது இப்ப நல்லா கொதிக்கட்டும். வெள்ளை தண்ணி பாருங்க நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. பாகு வைக்கும் போது மட்டும் கொஞ்சம் பக்கத்திலேயே இருக்கணும். அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு டக்கு டக்குன்னு போயிடும். அதனால கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம ஒரு முறை செக் பண்ணி பார்க்கலாம். லேசா பாகு எடுத்து இந்த மாதிரி ஒரு தட்டுல இல்லை ஏதாவது கப்ல தண்ணி எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சமா அப்படி பாகு விட்டீங்கன்னா தண்ணியில வந்து இப்படி அலண்டு போகுது. அப்படி போகாம விட்ட இடத்துல அப்படியே நிக்கணும். கொஞ்ச நேரம் ஆகும், பார்க்கலாம். இப்போ ஒரு தடவை செக் பண்ணிடுவோம். ஸ்டவ் கொஞ்சம் சிம்ல வச்சுட்டு ஒரு தடவை பாகு நம்ம செக் பண்ணிக்கலாம். கொஞ்சமா அப்படி பாகு எடுத்து அப்படி தண்ணியில விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கரையாம நிக்குது பாத்தீங்களா. இது வந்து இப்படியே நமக்கு திரண்டு எடுக்க வந்துடும் பாருங்க. அப்படியே சாஃப்டா எடுக்கிறதுக்கு வரும். அப்படியே உருட்டணும்னு வச்சுக்கோங்களேன், இப்படி பால் மாதிரி உருட்ட வரும். இதுதான் வந்து பதம். இப்படி ப்ரெஸ் பண்ணா சாஃப்டா இருக்கும். இப்ப இதுல ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சில பேர் வந்து எள்ளு போடுவாங்க. எள்ளு போடுறவங்க கூட இந்த பாகுலயே எள்ளை சேர்த்துற வேண்டியதான். நம்ம மாவு வந்து இந்த அடுக்குல எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, இது லேசா அப்படியே தூவிக்கிட்டே மிக்ஸ் பண்ணிக்கணும். தனியா செய்யறோம் அப்படின்னா இந்த மெத்தட் வந்து ஈஸியா இருக்கும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா தூவிக்கிட்டே பண்ணலாம். இல்லை ஹெல்ப்புக்கு யாராவது இருக்காங்கன்னா யாரையாவது மாவு போட சொல்லிட்டு நீங்க வந்து கிளறலாம். இந்த பாகுக்கு வந்து இந்த மாவு கரெக்டா இருக்கும். ஆனா மொத்தமா போட்டுறாம
கொஞ்சம் கொஞ்சமா போட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டே வரணும். பாகு வந்து சூடா இருக்கும் போதே நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். ஃபுல்லா அரிசி மாவை சேர்த்தாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஸ்டவ் வந்து ஆஃப்ல தான் இருக்கு, ஸ்டவ் ஆன் பண்ண வேண்டாம். பாருங்க கரெக்டான பதத்துல வந்திருக்கு, அல்வா பதம் மாதிரி இருக்கும். இதுல ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அதிரசம் பண்ணும்போது நல்லா வாசனையாவும் இருக்கும், இது வந்து காயாமையும் இருக்கும். இது வெள்ளை பாக்குலையா ரொம்ப நேரத்துக்கு சூடா இருக்கும். இது சூடா இருக்கிற வரைக்கும் நம்ம சேர்த்திருக்கிற அரிசி மாவு வந்து இதுல வெந்துடும். இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இன்னைக்கு நம்ம மாவு கிளறின அன்னைக்கு அதிரசம் பண்ணாம 24 மணி நேரம், அதாவது நம்ம இன்னைக்கு பண்ணிருக்கோம்னா நாளைக்கு வந்து அதிரசம் பண்ணிக்கலாம். இல்ல 2-3 நாள் கழிச்சு பண்ணாலும் நல்லா இருக்கும். இல்ல அதுக்கு மேல நீங்க வச்சுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாவை எடுத்து ஃப்ரிட்ஜ்ல, அதாவது ஒரு நாள் கழிச்சு மாவு வந்து நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க எப்ப வேணாலும் நம்ம அதிரசம் பண்ணிக்கலாம். பாருங்க மாவு சூப்பரா நல்லா கிளறியாச்சு. இதை நான் ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சிடறேன். மாவை பாத்தீங்கன்னா இந்த டப்பாவுக்கு மாத்திட்டேன். பதம் கரெக்டா இருக்கு அப்படின்னு உடனே நம்ம புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சமா மாவை எடுத்து இப்படி உருட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாஃப்டா இந்த மாதிரி உருட்ட வரும். இது மாவு கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். மேல மாவு காயாம இருக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் நெய் மேல போட்டுடலாம். நெய்யை வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம். இப்ப இது வந்து நல்லா சூடா இருக்கு, இது மூடி வைக்க வேண்டாம். லேசா ஒரு மெல்லிஸ் காட்டன் துணி வேணா மேல போட்டு வச்சுக்கலாம். இல்லை சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம மூடி வச்சுக்கலாம். நம்ம நாளைக்கு வந்து அதிரசம் பண்ணி பார்ப்போம். நம்ம அதிரசம் மாவு ப்ரிப்பேர் பண்ணி வச்சு ஒரு 36 மணி நேரம், அது 1.5 நாள் ஆயாச்சு. இப்போ மாவு எடுத்து பார்க்கலாம். பாருங்க அப்படி நல்லா அப்படியே உருட்டவும் வருது பாருங்க. வாங்க இப்ப அதிரசம் பண்ணிடலாம். இலைய வந்து லேசா எண்ணெய் தடவிருக்கேன். நீங்க பாலித்தீன் கவர், பிளாஸ்டிக் ஷீட் எது வேணாலும் எடுத்துக்கலாம், பட்டர் பேப்பர் எடுத்துக்கலாம். நான் அப்படி வந்து உள்ளங்கையால தட்டுவேன், எனக்கு இது ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா இப்படி விரல்களை கூட நம்ம தட்டிக்கலாம். இப்படியும் பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஸ்டவ்ல ஆல்ரெடி நான் வச்சிருக்கேன். அது ரொம்ப சூடாகக்கூடாது. நம்ம முறுக்கு எல்லாம் பண்ணோம்னா இப்படி போட்டதுமே டக்குன்னு எழும்பி வரும் இல்லையா, அந்த அளவுக்கு சூடாகக்கூடாது. திக்னஸ் பாருங்க இந்த அளவுக்கு இருந்தா கரெக்டா இருக்கும். வாங்க இப்போ இது எண்ணெயில நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்படியே எடுத்து பொறுமையா எண்ணெயில டிராப் பண்ணிடலாம். இப்போ எண்ணெயில போட்டிருக்கோம் இல்லையா, தானா எழும்பி மேலே வரும், அது வரைக்கும் நம்ம திருப்பக்கூடாது. பாருங்க தானா எழும்பி மேலே வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். ஃப்ளேம் பாருங்க மீடியம்ல தான் நான் வச்சிருக்கேன். பாருங்க 2 சைடும் நல்லா கலர் வந்தாச்சு. நான் இந்த பக்கமும் திருப்பி காமிக்கிறேன். பாருங்க அருமையா வந்துருச்சு. கொஞ்சம் சத்தமும் நல்லா அடங்கிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு இன்னொரு கரண்டி இந்த மாதிரி வச்சு லேசா அப்படி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்ணெய் எல்லாம் பாருங்க இதுல வழிஞ்சிரும். ரொம்ப போட்டு அமுக்கிடக்கூடாது, ஓரளவு ப்ரெஸ் பண்ணிட்டாலே போதும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டு வடிதட்டில் வந்து இந்த மாதிரி இருத்தின மாதிரி இப்படி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஸ்லாண்டிங்கா எக்ஸ்ட்ரா எண்ணெய் இருக்கிறது கூட வழிஞ்சிடும். அடியில ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் பாருங்க, அதுல வழிஞ்சு வந்துடும். பாருங்க அடுத்ததும் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாம். தீபாவளி ஸ்பெஷல் பர்ஃபெக்டான அதிரசம் சர்விங்க்கு ரெடி. அதிரசம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். அதிரசம் வந்து நம்ம பண்ண அன்னைக்கு கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும், அதனால என்னடா இப்படி வந்திருக்குன்னு நினைக்க வேண்டாம். அடுத்த நாள் வந்து சாஃப்ட் ஆயிடும். அதுக்கு அடுத்த நாள் அது நல்லா அப்படி பொலன்னு உதிர்ற அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப நான் உங்களுக்கு உடைச்சி காமிக்கிறேன் பாருங்க. பார்த்தீங்களா நல்லா வெந்திருக்கு, ரொம்ப சாஃப்டா இல்லை, கொஞ்சம் மேல் மாவு வந்து மொறுமொறுன்னு இருக்கு. இது அடுத்த நாள் சாப்பிடும்போது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். ஒருவேளை நம்ம அதிரசம் பண்ணும்போது இந்த மாதிரி ஷேப்பா அழகா வரல, எண்ணெயில போட்டதுமே அப்படியே அலண்டு போகுது அப்படின்னாலும் சரி, இல்ல நம்ம அடுத்த நாள் தட்டும் போது உதிர்ந்து போகுது அப்படின்னாலும், ரெண்டுமே வந்து சரி பண்றதுக்கு டிப்ஸும் நான் சொல்றேன். இப்ப அதிரசம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சாப்பிடும்போது முறுமுறுப்பு இருக்கு, ஆனா டேஸ்ட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. இனிப்பு, இந்த சாஃப்ட்னஸ் எல்லாமே இருக்கு. அடுத்த நாளைக்கு இது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், எண்டில் வந்து எல்லா டிப்ஸும் ஒன்னா சொல்றேன், அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து அரிசி வந்து வாங்கும்போது மாவு பச்சரிசி அப்படின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. வெல்லமும் பாகு வெல்லம் அப்படின்னு கேட்டு வாங்கிக்கோங்க, இது ரொம்ப அவசியம். அடுத்தது அரிசி காய போடுறது நான் கரெக்டா காமிச்சிருக்கேன், இந்த அளவு தான் காய வைக்கணும்னு, கரெக்டா அந்த அளவுக்கு காய வச்சுக்கோங்க. நீங்க மிக்சியில அரைக்கிறீங்க அப்படின்னா நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சி சலிச்சு எடுத்துக்கோங்க. ஒருவேளை நீங்க மிஷின்ல எடுத்துட்டு போய் அரைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, அங்க சொல்லும் போது அதிரசத்துக்குன்னு சொல்லி அரைக்காம இடியாப்பத்துக்குன்னு சொல்லி அரைச்சி வாங்கிக்கோங்க. நீங்க அதிரசம்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் குறப்பா அரைச்சி கொடுத்துருவாங்க, இடியாப்பம் அப்படின்னா நைஸா அரைச்சி கொடுத்துருவாங்க.
அளவுகள் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த வெல்லத்துக்கு எவ்வளவு தண்ணி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அதுவும் டம்ளர்ல அளவு சொல்லியிருக்கேன். அதே அளவை ஆட் பண்ணீங்கன்னா பர்ஃபெக்டா வரும். அந்த பதமும் கரெக்டா அந்த தக்காளி பதம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பதத்துக்கு பார்த்து இறக்கிக்கோங்க. மாவு கிளறினதுக்கு அப்புறம் நல்லா சூடு ஆறட்டும். அதுக்கப்புறம் மூடி வச்சுக்கோங்க. எனக்கு ரொம்ப நேரத்துக்கு சூடாவே இருக்கும். மினிமம் வந்து 24 hours அப்படியே விட்டுட்டு அடுத்த நாள் நம்ம பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அதிகமா வந்து 2 நாள் 3 நாள் வரைக்கும் கூட நம்ம அப்படியே மூடி வச்சுட்டு அப்புறம் கூட பண்ணலாம். அதுக்கு மேல நீங்க அந்த மாவை வச்சுட்டு ஒரு வாரம் கழிச்சு நம்ம பண்ணிக்கலாம்னு பிளான் பண்றீங்கன்னா நீங்க மாவை ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. நம்ம பண்றதுக்கு ஒரு 2-3 மணி நேரம் முன்னாடி எடுத்து வெளில வச்சிட்டிங்கன்னா அது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். அதிரசம் வந்து நம்ம ஒவ்வொன்றா தட்டி தான் போட்டு பொரிக்க போறோம் அப்படிங்கறதுனால ரொம்ப கம்மியா எண்ணெய் வச்சிடாம ஓரளவுக்கு எண்ணெய் வச்சுக்கோங்க. அப்பதான் கரெக்டா இருக்கும். ஸ்டவ்வோட ஃப்ளேம் வந்து மீடியம்ல இருக்கட்டும். எண்ணெய் வந்து ரொம்ப சூடா இருக்கக்கூடாது. முறுக்கெல்லாம் புழியும் போது மாவு போட்டதுமே டக்குன்னு எழும்பி வந்துடுச்சா, சரி எண்ணெய் சூடாயிடுச்சு புழிஞ்சலான்னு புழிவோம்ல, அப்படி இருக்கக்கூடாது. இதுல சின்ன பீஸ் நீங்க மாவு போட்டீங்கன்னா அது பொறுமையா எழும்பி மேல வரணும். எண்ணெய் வந்து அந்த அளவுக்கு தான் சூடா இருக்கணும். அதிரசம் தட்டி போட்டதுக்கு அப்புறம் உடனே நம்ம திருப்ப வேண்டாம். தானா மேல எழும்பி வந்ததுக்கு அப்புறம் திருப்பினா போதும். ஃபுல்லா பண்ணி முடிக்கிற வரைக்கும் ஃப்ளேமை வந்து மீடியம்ல வச்சுக்கோங்க. அப்ப கரெக்டா வந்துடும். நம்ம இவ்வளவும் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எண்ணெயில வந்து அதிரசம் தட்டி போடுறோம் அப்படின்னா அலண்டு போகுது அப்படின்னா யோசிக்கவே வேண்டாம். ஒன்னே ஒண்ணு ஃபர்ஸ்ட் தட்டி போட்டு பாருங்க. அப்படி அலண்டு போகுதுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மாவுல 1 டேபிள் ஸ்பூனோ 2 டேபிள் ஸ்பூனோ கோதுமை மாவு போடுங்க. போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு திரும்பி பண்ணீங்கன்னா அலண்டு போகவே போகாது. அப்படி இல்லை நீங்க அந்த ஒரு 24 hours வச்சதுக்கு அப்புறம் இந்த மாவு எடுக்கிறீங்க, அது உதிர்ந்து போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் வெதுவெதுன்னு தண்ணியை வந்து இந்த மாவை ஒரு தாம்பாளத்திலயோ ஒரு பேசன்லயோ போட்டுட்டு இந்த வெதுவெதுப்பான தண்ணி லேசா கொஞ்சமா தெளிச்சு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க பண்ணீங்கன்னா வந்து உதிராம கரெக்டா வந்துடும். இவ்வளோ டிப்ஸை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா இது வந்து நோ ஃபெயில் ரெசிபி. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், அது மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டா வரும். யோசிக்காம எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. அருமையான அதிரசம் இந்த தீபாவளிக்கு நீங்க வெளியில வாங்காம நீங்க உங்க கையால பண்ணுங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இதே மாதிரி நீங்க அதிரசம் பண்ணுங்க. ரொம்ப சூப்பரா வரும். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு தீபாவளி ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.